கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பல நாடுகள்ல பரவிட்டு இருக்கு. சில நாடுகள் அந்த கொரோனா வைரஸ்களை கட்டுப்படுத்தியும் இருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவிலையும் அதோட ஆதிக்கத்தை அதிகமாவே செலுத்தி இருக்கு. இந்த கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு தற்காலிகமா நாம செய்யற செயல் தான் ஊரடங்கு போடுறது, சானிடைசர் வச்சு கையை அடிக்கடி கிளீன் பண்றது, மாஸ்க் போடுறது. இதெல்லாம் மட்டுமே கொரோனாக்கு தீர்வா அமையாது. ஊரடங்கால பல பேருக்கும் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாயிருக்கு. தொடர்ந்து நாம இதையும் கடைபிடிச்சிட்டு வர முடியாது. கொரோனாவில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு கொரோனாவுக்கு தடுப்பூசி எடுத்துக்கிறது தான். கண்டிப்பா எல்லாருமே கொரோனா தடுப்பூசியை எடுத்துக்கினா மட்டும்தான் நாம கொரோனா வைரஸை நிரந்தரமா அழிக்க முடியும். அந்த கொரோனா தடுப்பூசிய நாம போடுறதுக்கு முன்னாடியும் போட்டதுக்கு அப்புறமும் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்ற காரணங்களை இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு மிக முக்கிய மருந்தும் ஒரே தீர்வும் இந்த கொரோனா தடுப்பூசி தான். நமக்கு கொரோனா தடுப்பூசி போடணும்னா முதல்ல கோவின் அப்படின்னு ஒரு இணையதளத்தை அரசு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அந்த இணையதளங்கள்ல நம்ம முன்பதிவு பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா மொபைல்ல ஆரோக்கிய சேது அப்படின்னு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமாவும் நம்ம முன்பதிவு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அரசே இப்ப எல்லா இடங்கள்லயும் இலவச கொரோனா தடுப்பூசி முகாம் நேரடியா நடத்திட்டு வராங்க. அது மூலியமாவும் நீங்க போயிட்டு தடுப்பூசிகளை போட்டுக்கலாம். நீங்க தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப மருத்துவர், அதாவது ஃபேமிலி டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்க கொரோனா தடுப்பூசியை போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நாம தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆரோக்கியமான உணவு, பச்சை நிற காய்கறி, நல்ல பழ ஜூஸ்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப நல்லது. ரொம்ப நிறைய தண்ணி குடிங்க. முன்னாடி நாள் நைட்டு ரொம்ப நல்லா தூங்குறது கட்டாயம். தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றுல தடுப்பூசி கட்டாயமா எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கண்டிப்பா குடிச்சிட்டு தடுப்பூசி போடவே கூடாது. கொரோனா அறிகுறிகளை நம்ம பார்க்குற இருமல், காய்ச்சல் இது போல அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தடுப்பூசி போடுறது நல்லது. கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு நீங்க போறவங்களா இருந்தா வேலை அதிகமா இருக்காதபடி பார்த்துக்கோங்க. தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தடுப்பூசி போடுற இடத்துலயே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம உடம்புல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா கூடவே உடனடியா அங்க இருக்கிற மருத்துவ பணியாளர்கள்ட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லிடுறது ரொம்பவே நல்லது. உடல்ல தண்ணி வறட்சி ஏற்படாமல் இருக்கிறபடி நீராகாரம், ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா மது அருந்த கூடவே கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளைக்காவது நீங்க மது அருந்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பா அது செஞ்சு ஆகணும். அது மட்டும் இல்லாம புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் விட்டுறணும். அது மட்டும் இல்லாம கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் 3 நாளாவது நான்வெஜ், அதாவது அசைவ உணவுகளை கண்டிப்பா எடுக்கக்கூடாது. தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமா 2-3 நாட்களுக்கு உடல் வலி, லேசான காய்ச்சல், தலைவலி, ரொம்ப உடம்பு டயர்டாகும், தசைப்பிடிப்பு இது போல வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க மருத்துவர்கிட்ட தெளிவா கேட்டுட்டு போறது ரொம்பவே நல்லது. இது போல எங்களுக்கு வந்தா நாங்க என்ன செய்யணும், அப்படி இல்லைன்னா அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கூடவே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காய்ச்சல், உடல் வலி, தலைவலி இதெல்லாம் 3 நாளைக்கு அப்புறமும் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் உடனடியா மருத்துவரை பார்க்கறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாம நீங்களே ஏதாவது டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுட்டு நீங்களே ஏதாவது பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, அங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு வீட்லயே உங்களுக்கான வைத்தியத்தை நீங்க செஞ்சுக்காதீங்க. உடனடியா போயிட்டு எங்க தடுப்பூசி போட்டீங்களோ அந்த இடங்கள்ல போய் மருத்துவர்கிட்ட சொல்லணும். தடுப்பூசி 2 டோஸ்களுமே எடுத்துக்கிட்டா கூடவே நம்மளுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எந்த விதத்திலும் நம்மளுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தாது. இந்த தடுப்பூசி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா தொற்றினோட வீரியத்தை குறைக்கும். அதனால நீங்க தடுப்பூசி போட்டா கூடமே என்ன செய்யணும்னா மாஸ்க் போடுறது, அடிக்கடி சானிடைசர் போட்டு கைகளை கழுவுறது, சமூக இடைவெளியை ஃபாலோ பண்றது இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நாம கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்க முடியும். நீங்க கொரோனா தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி கட்டாயமா மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை
கேட்கணும். அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கிற மருந்துகள் சாப்பிடுறீங்க அப்படின்னாலுமே டாக்டர் கிட்ட அதை சொல்லி நாங்க எப்ப எடுத்துக்கலாம், எடுத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வாங்குறது ரொம்பவே நல்லது. உங்களால எவ்வளவு சீக்கிரம் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கிறது உங்களுக்கும், நமக்கும், எல்லாருக்கும், நாட்டுக்குமே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.